தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வில் 100% தேர்ச்சி பெற தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினைச்சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்பு சுருக்கங்கள் ஆகியவற்றை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2020. தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினைச்சுருக்கங்கள். நண்பர்களே, இன்று ஒரு செய்ததற்கு என்று அது லட்சக்கணக்கான வாழ்க்கையை அவர்களின் ஏற்பட அவர்களுடைய இத்தகைய மக்கள் ஆதரவு எத்தகைய செய்கிறார்கள் என்பதையும் நமது இருப்பவர்களும் மக்களுக்கு அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களை ஏற்பட்டு இருப்பதற்காகத்தான் இதை அடிப்படையில் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஏற்படாது அவர்கள் ஒரு அதை எவ்வளவு என்பது அப்படி பயன் என்பதை பொருளாதாரம் என்பதற்கு உதாரணமாக அதை அதாவது அவர்கள் உற்பத்தியாகும் அங்கே கொண்டு வந்து ஆகையால் என்ற அவர்களும் என்பதில் தீவிரம் செய்கிறோம் என்றால் அந்த எதற்கு இருப்பான் செய்கிற என்பதற்கான அல்ல உங்கள் நடவடிக்கை என்றும் இத்துடன் எந்த இடத்தில் என்பதும் எல்லாவற்றையும் ஒன்றாக வெட்டுமுறைகள் சொல்லும்போது கைத்தறி தொழிலில் நெய்யும் போது மகாத்மா காந்தி கைத்தறி தொழிலுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிதித்துறை எழுதும் கடிதம் தங்கள் நம்பிக்கையுள்ள சிறப்பு சுருக்கங்கள் கைத்தறி விழாவில் பங்கு பெற நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெறுகின்ற அளித்திட வேண்டும் எண்ணி பார்க்க மறந்துவிடக்கூடாது. கைத்தறி நெசவாளர்கள் பார்ப்பவர்களுக்குத்தான் எண்ணி பார்க்க வேண்டும் குறிப்பிட்டார், எடுத்துரைத்தார், அளித்தார்கள். கைத்தறி நெசவாளர்களுக்கு அளிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். உதவுகிறோம் என்றால் பார்க்க வேண்டியது மிக அவசியம். அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தெரிவிக்க வேண்டும், தெரிவிக்கப்பட வேண்டும், குறிப்பிடப்பட வேண்டும். 15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready, start. நண்பர்களே, நாட்டில் இன்று உள்ள முக்கியமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காண என்னை அழைத்து கைத்தறி விழாவில் பங்கு பெறச் செய்ததற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தறி என்று நான் சொல்லும்போது அது லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை அவர்களின் எதிர்காலத்தை உள்ளடக்கியது ஆகும். கைத்தறி நெசவாளர்களுக்கு நிம்மதி ஏற்படவும் அவர்களுடைய சிக்கல்களை தீர்க்கவும் இத்தகைய கண்காட்சிகள் நடைபெறுகின்றன. கைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள்
வாழ்வாங்கு வாழ மக்கள் அனைவரும் ஆதரவு அளித்திட வேண்டும். கைத்தறித் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் எத்தகைய தியாகங்களை செய்கிறார்கள் என்பதையும் நாம் எண்ணிப் பார்க்க மறந்துவிடக் கூடாது. வெளிநாட்டினரும் நமது நாட்டில் இருப்பவர்களும் கைத்தறி துணிகளை வாங்கி நெசவாள பெரும்புடி மக்களுக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தறி நெசவாளர்கள் கடமை ஆற்றுவதை பாராட்டுவதை விட அவர்களை வாழ வைக்கும் நல்ல எண்ணம் ஏற்பட்டு இருப்பதற்காகத்தான் நான் இதை குறிப்பிடுகிறேன். இந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் செயல்பட்டால் கைத்தறி தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களின் வாழ்க்கையில் துன்பங்களோ தொல்லைகளோ ஏற்படாது. கைத்தறி நெசவாளர்கள் மச்சு வீட்டில் வாழ முடியாவிட்டாலும் குச்சு வீட்டிலாவது அவர்களை வாழ வைக்க வேண்டாமா? அவர்கள் துணிகளை நெய்யும் போது ஒரு இழை அருந்து விட்டாலும் அதை சரிப்படுத்த எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது நேரில் பார்ப்பவர்களுக்குத்தான் தெரியும். அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குகிற துணிகளை நாம் வாங்கி ஆதரவு அளிப்பது நம் கடமை ஆகும். துணி வாங்க நாம் கொடுக்கிற பணத்தால் பயன் அடைபவர்கள் யார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி ஒரு தத்துவத்தை சொன்னார். நம் நாட்டின் பொருளாதாரம் வெள்ளையர்களால் சுரண்டப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக அதை குறிப்பிட்டார். அதாவது அவர்கள் நமது நாட்டில் உற்பத்தியாகும் பஞ்சை வெளிநாட்டிற்கு எடுத்துச் சென்று அங்கே ஆலைகளில் நூற்று துணியாக்கி திரும்ப நமது நாட்டிற்கு துணியை கொண்டு வந்து நம்மிடமே விற்று கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறார்கள். ஆகையால் நாமே பஞ்சை நூலாக்கி கைத்தறி மூலம் துணி நெய்து ஆடை தயாரித்து கொள்வோம் என்ற தத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தார். அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கைத்தறி தொழிலுக்கு முன்னுரிமை அளித்தார்கள் என்பதோடு கைத்தறி நெசவாளர்களுக்கு வாழ்வு அளிக்க வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டினார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாம் தர்மம் செய்கிறோம் என்றால் அந்த தர்மம் எதற்கு பயன்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு பள்ளி மாணவனுக்கு படிப்பதற்கு பணம் கொடுத்து உதவுகிறோம் என்றால் அது தர்மம். அந்த மாணவன் படித்து பட்டம் பெற்று தன்னை போல பலரை உருவாக்க காரணமாக இருப்பான். நாம் செய்கிற தர்மம் எதற்கு பயன்படுகிறது என்று பார்க்க வேண்டியது மிக அவசியம். நாம் கொடுக்கிற காசில் கள்ளக்கோல் வாங்கினால் அது தர்மம் அல்ல. கருவூல கணக்கு இயக்குனர், சென்னை அவர்கள் செயலாளர் நிதித்துறை, சென்னை அவர்களுக்கு எழுதும் கடிதம். ஐயா, சார்நிலை பணியாளர்களுக்கான கணக்கு தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் வரும் மே மாதம் 1 தேதி ஆரம்பிக்கப்படும். ஆதலால் இம்மாதம் 1 வாரத்திற்குள் உங்கள் துறையிலிருந்து அவ்வகுப்புகளில் சேர விரும்புவோருடைய பட்டியலையும் மனுக்களையும் சென்னை சம்பள கணக்காயருக்கு அனுப்பி வைக்குமாறு
பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். வகுப்புகளுக்கு வருகை தருவது கட்டாயம் என்று வகுப்பில் சேர விரும்புவோருக்கு தெரிவிக்க வேண்டும். வகுப்புகளுக்கு வராதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இத்துடன் கொடுக்கப்பட்டுள்ள இடங்களில் எந்த இடத்தில் நடக்கும் வகுப்பில் சேர விரும்புகிறார்கள் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டும். உங்கள் துறையிலிருந்து அனுப்பப்படும் மனுக்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அனுப்பவும். மனுக்கள் அனுப்புவதற்கான கடைசி நாள் இம்மாதம் 7ஆம் தேதி ஆகும். வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும் என்பதற்கான சரியான தேதி பின் சென்னை சம்பள கணக்காய்வாளரால் மனுதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்